சம்மர் டைம் வந்துட்டாலே வந்துட்டு மெயினா அதிகமா செல் ஆகிற ப்ராடக்ட்ல ஒன்று இந்த ஏர் கூலர். அப்படி வந்து எல்லாருக்குமே ஒரு பட்ஜெட்ல நல்ல ஏர் கூலர் வாங்கணும்னு ஒரு பிளான் இருக்கும். நானும் வந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏர் கூலர் ஒன்று வாங்கியிருந்தோம், சிம்பனி பிராண்ட்ல இருந்து. ஸோ இந்த வீடியோல இந்த சிம்பனி பிராண்டோட ஏர் கூலர் 2 வருஷத்தோட யூசேஜ்ல எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும், எங்களுக்கு அதில் பிடிச்சது பிடிக்காது இந்த விஷயங்களை டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பேசிக்கலி அந்த ஏர் கூலர் எப்படி ஒர்க் ஆகுது, லைக் நம்ம நார்மலா வந்து தண்ணி வந்து ஃபில்அப் பண்ணிடும். அதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அனிகோம்ஸ் இருக்கும், லைக் அட்டை மாதிரி வந்து சுற்றி வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து 2 மோட்டார் இருக்கும். ஒன்று வந்து ஃபேனுக்கான மோட்டார், இன்னொன்று வந்து பம்புக்கான மோட்டார். இந்த பம்ப் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊத்துற தண்ணியை பம்ப் பண்ணி மேலே கொண்டு வந்து சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அனிகோம்ஸ் இருக்கும். லைக் எப்படின்னா ஒரு ஜல்லடை மாதிரி பேப்பர் மாதிரி தான் இருக்கும், பட் அது பேப்பர் கிடையாது. நம்ம ரொம்ப நாள் லைஃப் இருக்கும். ஸோ அதில் தண்ணியெல்லாம் வந்து ஃபில்அப் பண்ணும். அந்த பம்ப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து சுற்றி ஒரு சொட்டு நீர் பாசனம் மாதிரி சொட்டு சொட்டா எல்லாம் வந்து ஃபில்அப் ஆகும். அது ஃபில்அப் ஆனதுக்கப்புறம் இந்த ஏர் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபேனை வந்து நம்ம போட்டு சுத்தும் போது சுற்றி வெளியே இருக்கிற காற்றையும் உள்ள இழுத்துக்கிட்டு வரும்போது அந்த அனிகோம்ஸ் ஆல்ரெடி வந்து கூலிங்காக வாட்டரில் வந்து அப்படியே ஃபுல்லாகி நிற்கிது. ஸோ அது வழியாக காற்று வரும்போது ஒரு மாதிரி கூலிங்கான வாட்டராக வரும். பட் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் இது வந்து சில பேத்துக்கு அது செட் ஆகாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது தண்ணியோட வருது இல்லை. ஸோ அப்போ அதனால வந்துட்டு லைக் கொஞ்சம் ஈரப்பதமான சூழ்நிலையில் இருக்கும் போது சில பேருக்கு தும்மல் வரும், அலர்ஜி இருக்கும். இந்த மாதிரி ஆட்களுக்கு அது செட் ஆகாது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்லைட்லி நார்மலான ஃபேன் ஓடுறதை விட இது வந்து கொஞ்சம் டெம்பரேச்சரை ஒரு 2-3 டிகிரி வந்து குறைக்கும். அது மோஸ்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸில் நமக்கு அது நல்லாவே இருக்கும். அது நீங்கள் வந்துட்டு ஒரு 2 பேர் 3 பேர்லாம் இருக்கீங்க அப்படின்னா அது போதுமானதாக இருக்கும். ஒரு பெரிய ரூமுக்குலாம் செட் ஆகாது. ஓரளவுக்கு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஒரு 2 அடி 3 அடி டிஸ்டன்ஸில் வச்சு உட்காந்து ஃபேனை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். என்ன ஒன்று, அடிக்கடி வந்து நம்ம தண்ணி மாற்றிக்கிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படின்னா டஸ்ட் அப்புறம் அழுக்கு இதெல்லாமே உள்ள போய் அப்புறம் ஏதாவது பிரச்சனைகள் வரக்கு சான்சஸ் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு 3 months ஒன்ஸ் வந்து நீங்க க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட லைஃப் வந்து ரொம்பவே பெட்டரா இருக்கும். நம்ம வாங்கின இந்த பாக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் ஏர் கூலர், அதுக்கப்புறம் வந்து கீழே மாட்டுறதுக்கான ஒரு 4 வீல்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப காம்பாக்டான சைஸ் தான். இதுல 2 நாப் கொடுத்துருப்பாங்க மேல. அதுல ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபேனோட ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்றது, இன்னொரு நாப் பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய மோட் அட்ஜஸ்ட் பண்றது. அது 3 மோடு பாத்தீங்க அப்படின்னா லைக் வந்து நமக்கு வெறும் ஃபேன் மட்டும் ஓடுறதுனா ஓட வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த வாட்டர் வந்து ஃபில்அப் பண்ணி வைக்கிறதுனாலும் வைக்க முடியும். அதுக்கப்புறம் உள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்டிஷன் இருக்கும். அது வந்து லைக் ஏரோட ஃப்ளோ வந்து டைரக்ஷன் மாத்துறதுக்கான ஆப்ஷன். அது நம்ம எந்த பக்கம் செட் பண்றோமோ அதை பொறுத்து வந்து அது ரொட்டேட் ஆகி நார்மல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ண டேபிள் ஃபேன்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல ரொட்டேட் பண்ற மாதிரி, அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இதுக்குள்ளேயும் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் போர்ஷன்ல வந்துட்டு அடிஷனலா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஏரோட டைரக்ஷனை வந்து சென்டர் இப்படி ஸ்ட்ரைட்டா வருதுல அந்த டைரக்ஷனை மேலேயும் கீழேயும் மூவ் பண்ற மாதிரி சென்டர்ல வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம இந்த ஏரோட டைரக்ஷனை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வாட்டர் ஃபில்அப் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா பேக் சைட்ல ஒரு இன்லெட் கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு வந்து ஓவர் ட்ரைன் ஆச்சு அப்படின்னா அது வழியா தண்ணி வெளியே வர மாதிரி இருக்கு. நீங்க அதுல கூட டைரக்டா பைப்பை கனெக்ட் பண்ணி அப்படியே ஃபில்அப் பண்ணிக்க முடியும். அது போக ஃப்ரண்ட் சைட்ல சின்ன ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, சின்ன ஓப்பனிங் மாதிரி. அதுல வந்து ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் போடணும்னா போட்டுக்கலாம். அப்புறம் ஓவராலா தண்ணியை வந்து என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம ஃபுல்லா ட்ரைன் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து ட்ரைன் பிளக் கொடுத்துருக்காங்க. நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து மொத்தமா லீவ் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு தடவை இன்னொரு தடவை தண்ணி விட்டு நம்ம கொஞ்சம் கழுவி வாஷ் பண்ணலாம். இதை கம்ப்ளீட்டா டிஸ்அசம்பிள் பண்ணி அப்படியும் வாஷ் பண்ண முடியும். அது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. ஸோ அப்பப்போ லைக் வீக்லி ஒன்ஸ் வந்து இருக்கிற தண்ணியை ஃபுல்லா வெளியேற்றிட்டு கொஞ்சம் தண்ணியை எக்ஸ்ட்ரா விட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் பிளக்க போட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். மெயினா வந்துட்டு நல்ல தண்ணி ஊத்துறது தான் பெட்ரு. சால்ட் வாட்டர் ஊத்துனீங்க அப்படின்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து உப்பு படியும், அப்புறம் வந்து அந்த சைடுல இருக்கிற ஹனிகோம்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமா லைஃப் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நாங்க இப்போ வரைக்குமே வந்துட்டு நல்ல தண்ணி மட்டும் தான் யூஸ் பண்றோம். அதனால தான் பெருசா லைக் அந்த உப்பு தண்ணி தேங்குறது இல்ல பிளாஸ்டிக்லாம் ஒரு மாதிரி வரன்னு ஆகுறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஸ்மூத்தா ரன் ஆயிட்டு இருக்கு. உப்பு தண்ணி அதிகமா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய மோட்டர் இருக்குல்ல லைக் வாட்டருக்கான செட் பண்ற பம்ப், அதுமே லைஃப் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த 2 years யூசேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி சம்மர் டைமுக்குமே வந்துட்டு ஒரு 2 to 3 months வந்து கண்டினியூவா யூஸ் இருக்கும். அப்ப இந்த 2 வருஷத்துல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 months வந்து ஆவரேஜா நாங்க யூஸ் பண்ணிருப்போம். அப்ப இந்த 10 months யூசேஜ்ல எனக்கு பிடிச்சதையும் பிடிக்காதையும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த ஏர் கூலர்ல நமக்கு பிடிச்ச விஷயங்கள் முதல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து வெயிட்லெஸ்ஸா இருக்கும். ஏன்னா அது வந்து வெறும் 27 லிட்டர் தான். இந்த 27 லிட்டர் இருக்கிறதுனால இன்கேஸ் நீங்க வாட்டர் ஃபுல்லா ஃபில்அப் பண்ணியிருந்தாலும் மூவ் பண்றது பெரிய இஷ்யூவா இல்ல. லைக் ஓவராலா லைக் தண்ணி ஊத்தல அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. தண்ணி ஊத்தி இருக்கும் போது அந்த 27 கிலோ எக்ஸ்ட்ரா ஒரு மிஷினோட வெயிட் ஒரு 1 கிலோ 2 கிலோ ஆட் ஆகும். ஒரு 30 கிலோக்குள்ளதான் இருக்கு. ஸோ அதனால நம்ம எங்க வேணாலும் போர்ட்டபிளா இருக்கு தண்ணியோட இருந்தாலும். அதனால இதோட சைஸ் அண்ட் வெயிட் வந்து அந்த அளவுக்கு பெரிய ப்ராப்ளமா இல்லை. இன்னும் ஓவராலா இதோட குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 2 வருஷமா இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். லைக் இதோட ஃபேனோட மோட்டரோட குவாலிட்டி சரி, அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய அந்த வாட்டர் பம்போட குவாலிட்டியும் சரி, இது வரைக்கும் எந்த ஒரு மக்கரும் பண்ணல. அது வாட்டுக்கு ஸ்மூத்தா ஓடிக்கிட்டு இருக்கு. இன்க்ளூடிங் நிறைய டஸ்ட் அழுக்கு அதெல்லாம் வச்சு ஓடினா கூடவும் லைக் ஏன்னா மோட்டர்லாம் நாங்கள் அடிக்கடி கிளீன் பண்ணுவோம் எடுத்து. ஸோ அப்பெல்லாம் பார்க்கும்போது டஸ்ட் கொஞ்சம் இருக்கும். மோட்டரும் சரி ஃபேனோட மோட்டரும் சரி ரெண்டுமே பெரிய ப்ராப்ளம்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ அது வைஸ் வந்துட்டு மோட்டரோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. மோஸ்டா இந்த பட்ஜெட் ரேஞ்சில் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்கு. இந்த 5 to 6K வந்துட்டு நமக்கு நிறைய மாடல்ஸ் இருக்கு. அதுல இந்த மாடல் வந்து நாங்க யூஸ் பண்ணதுல ஓரளவுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு மாடல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இதுல வந்து எனக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதோட நாய்ஸ் தான். காற்று வந்து
ஆக்சுவலாக நார்மலாகவே கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும், அது வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கு. நைட் டைம்லலாம் ஓடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாய்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தருது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாட்டரோட கெப்பாசிட்டி இது வந்து ஒரு 27 லிட்டர் தான். பட் வந்துட்டு அடிக்கடி ஃபில்அப் பண்ணோம் அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணிட்டு ஃபில்அப் பண்ணுறது பெட்டர். பட் அது எல்லா நேரங்களையும் கன்வீனியன்ட்டாக இல்லை. ஸோ கொஞ்சம் ஜாஸ்தியான லிட்டர் இருந்ததுன்னா ஒரு 35-40 லிட்டர் இருந்ததுன்னா ஓரளவுக்கு பெட்டராக இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் நீங்கள் யாராவது வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா லிட்டர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாட்டர் ஃபில்அப் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டாக இல்லை. சின்ன சின்ன ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்கான், பின்னாடியும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி. ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் பெருசாக ஒரு ஸ்கொயராக கொடுத்துருக்கான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் போடுற மாதிரி தான். தண்ணி ஊற்றணும் அப்படின்னா சைடில் லீக் ஆகுது. பேக் சைட்லையும் கொடுத்துருக்காங்க, அதுவும் அந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டாக இல்லை. ஒரு டியூப் இருக்கு, டியூப் வச்சு நீங்கள் ஃபில்அப் பண்ணுறீங்கன்னா ஓகே. ஒரு பக்கெட்லேருந்து எடுத்து ஊற்றுறோம் இல்லை ஒரு குடத்துலேருந்து எடுத்து ஊற்றுறோம்னா அது அந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டாக இல்லை. ஸோ அந்த வாட்டர் ஃபில்அப் பண்ணுறது ஒரு மாதிரி கடுப்பாக இருந்தது. நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஒயர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது. அது நம்ம வேணும் அப்படின்னு நம்ம தான் ஆல்டர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அது அந்த அளவுக்கு வந்து பெட்டரா இல்ல. ஒயரோட லென்த் வந்து பத்தாது. இன்னும் கொஞ்சம் லென்த்தா இருந்தா நல்லா இருந்திருக்கும். அது போக உள்ள ஒயரிங்குமே பாத்தீங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு ஒன்றும் பெட்டரா பண்ணல. ஏன்னா இந்த சுவிட்ச் எல்லாமே ஐ மீன் இந்த நாப் இருக்குல்ல, ரொட்டேட் பண்ற நாப் ரெண்டுமே வந்து இந்த கார்னர்ல இருக்கா. ஸோ என்ன ஆகுதுன்னா எல்லா ஒயருமே இந்த கார்னர்லயே வந்து பிளேஸ் ஆயிடுது. ஸோ இன்கேஸ் நீங்க ஃபுல்லா டிஸ்அசம்பிள் பண்ணி கிளீன் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அதை எடுக்கும் போது அந்த ஒயரிங் செக்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு ப்ராப்பரா அவங்க பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் தருது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து ப்ராப்பரா, அதாவது மொத்த செக்மெண்ட்டையுமே ஆஃப் பண்ற மாதிரி ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருந்தா நல்லா இருந்திருக்கும். ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா டயலை மாற்றி திருக்கி ஆஃப் பண்ண வேண்டியதாக இருக்குது. கடைசியில் எந்த ஆப்ஷன் நம்ம செட் பண்ணியிருக்கோமோ அதோட டேரெக்டாக ஆஃப் பண்ணிட்டு திருப்பி நாளைக்கு ஆன் பண்ணுற மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இந்த மாடலில் மட்டும் இல்லை, மோஸ்ட்லி இன்னைக்கு கரண்ட்லி மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ஏர் கூலர் மாடல்லையுமே இந்த சுவிட்ச் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டடாக மொத்தமாக ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்கல. வேணும்னா நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். மேலே சின்ன ஒரு கட் பண்ணிட்டு அதில் வந்து ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் போட்டுட்டு எந்த இடத்துல பவர் லைன் உள்ள வருதோ அதில் கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணி பண்ணிக்கலாம். அது பெரிய வேலை இல்லை. பட் அது இவங்களே கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருந்திருக்கும். இந்த விஷயங்கள் தான் இந்த ஏர் கூலர்ல எங்களுக்கு பிடிச்சதுன்னு பிடிக்காத விஷயங்கள். ஸோ இன்கேஸ் நீங்க ஒரு ஏர் கூலர் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைஸ் கன்சர்ன் ரொம்ப இடம் வந்து கம்மியாக தான் இருக்கு, சின்னதாக இருந்தால் கூட போதும் அப்படின்னா இந்த மாடல் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைக் ஒரு 5000 6,000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள நிறைய மாடல்ஸ். ஏன்னா எல்லா ஏர் கூலர்லையுமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். எந்த பிராண்ட் வந்து ஓரளவுக்கு சஸ்டைனபிளா நமக்கு ஒரு லாங் டேர்முக்கு வந்து பெட்டரா இருக்கு நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கும்போது சிம்ஃபனி வந்து எங்களோட யூசேஜுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல, ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. பட் இந்த மாடலுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா லைட் வெயிட்டா இருக்கு, ரொம்ப போர்ட்டபிள், எங்க வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாகவும் இருக்கு கிளீன் பண்றது. அதுக்கெல்லாம் ஏன்னா ஃபுல்லா டிஸ்அசம்பிள் பண்ணி க்ளீன் பண்ணிருக்கோம். இன்கேஸ் அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வேணா எப்படி ஃபுல்லா டிஸ்அசம்பிள் பண்ணி க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீடைல் வீடியோ கூட அப்லோட் பண்றேன். ஏன்னா நிறைய பேர் ஹேர் கூலர் யூஸ் பண்ணுவீங்க, பட் அதை ப்ராப்பரா க்ளீன் பண்றீங்களான்னு எனக்கு தெரியல. மோஸ்ட்லி இல்லை, யாருமே அப்படி பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா எதை ஓப்பன் பண்ணி எப்படி பண்ணணும்னு தெரியாது. இன்கேஸ் இந்த ஹேர் கூலர் நீங்க யூஸ் பண்றீங்களோ இல்லை இதை நீங்க வாங்குறீங்க அப்படின்னாலோ இன்கேஸ் நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ கூட நான் அப்லோட் பண்றேன். ஒரு எப்படி ப்ராப்பரா ஒரு ஹேர் கூலரை டிஸ்அசம்பிள் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு திருப்பி எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு. அதுவே இந்த ஹேர் கூலர் தாண்டி இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. பஜாஜ்ல கூட சில மாடல்ஸ் வருது, பட் ரொம்ப சின்னதா வாங்காதீங்கன்னு சொல்லுவேன். ரொம்ப வந்து 10 லிட்டர் 15 லிட்டர் தண்ணி எல்லாம் இருக்கு. கேஸ் நீங்க ஒரே ஒரு ஆள் தான் இருக்கீங்க அப்படின்னா ஓகே. பட் வந்துட்டு ஒரு காமன் ஸ்பேஸ்ல ஒரு 2-3 பேர் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க ஏர் கூலர் வைக்க போறீங்கன்னா கொஞ்சம் வாட்டர் கெப்பாசிட்டி ஜாஸ்தி இருக்கிற மாதிரி வாங்க. ஒரு 30 லிட்டருக்கு மேல ஒரு 40 to 50 லிட்டர் வரைக்கும் இருக்குது அப்படின்னா பெட்டரா இருக்கும். என்ன உங்களுக்கு தள்ளி கொண்டு போறதுக்கு கொஞ்சம் அன்கன்வீனியன்ட்டா இருக்காது. ஒரு 30 லிட்டர் இது வந்து அரௌண்ட் 27 லிட்டர் இந்த இப்ப நான் வாங்கினது. அதனால எங்க வேணாலும் அட்ஜஸ்ட் மூவ் பண்ணி கொண்டு போறதுக்கு ஈஸியா இருக்கு. பட் அதுவே ஒரு 50 லிட்டர் அப்படிங்கும் போது தள்ளுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். நீங்க ப்ராப்பரா அந்த வீல் வந்து பெரிய வீலா ஹெவியா கொடுக்கலன்னா அந்த வீலும் உடையறதுக்கு சான்சஸ் இருக்கு. இவங்க கொடுத்ததே வீலே சின்ன வீல் தான், ஆனா இது ஃபில்அப் பண்ணி வாட்டர் இருந்தாலும் அது கெப்பாசிட்டியை தாங்குது அந்த 4 வீலுமே. இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான மாடல்ஸ் 2-3 நான் பார்த்து வச்சிருக்கேன். முடிஞ்சுனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்க வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.